ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி குயிக்காக ஒரு ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லித்தரேங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபேப்ரிக்கை எடுக்கிறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஃப்ளோரில் வந்து நீங்கள் ஃப்ளோரோ டேபிளோ எது வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கணுங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் வந்து நார்மலான பேசிக்கான ரவுண்ட் நெக் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணுறது நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படின்னு சொல்லி தரேங்க. இந்த க்ரீன் தான் வந்து என்னோடய மெயின் ஃபேப்ரிக். இது வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டபுளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் 1.5 இன்ச் ஏதாவது ஒரு கார்னரில் 1.5 இன்ச் வந்து நம்ம விடணும். 1.5 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணாமல் 2-3 இடத்துல நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கோடு போடும்போது கரெக்டாக நேராக வரும். அதுக்காக தான் நம்ம 1.5 இன்ச் போடுறோம். சப்போஸ் துணியே வந்து உங்களுக்கு அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 1-2 இடத்துல மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட அளவு ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ ஃபோல்டிங் சைடு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இப்போ ப்ளவுஸை மடிக்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸோட மடித்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, ப்ளவுஸோட மடித்த பக்கமும் ஃபேப்ரிக்கோட மடித்த பக்கமும் ஒட்டுக்காக இருக்கணும். அதாவது ஓப்பனாக இருக்கக்கூடாது, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கணும். 2 பக்கமும் மடித்த பக்கமாக இருக்கணும். கரெக்டாக அந்த கோட்டில் வந்து ப்ளவுஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக 4 மார்க் தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். பேக்கிங்க்கு ரொம்ப ஈஸி தான். அது ரவுண்ட் நெக்குங்கும்போது கரெக்டாக அந்த கோட்டு மேலே வச்சுக்கிறீங்க. கோட்டு மேலே வச்சுட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டுக்கு ஒரு மார்க்கு, எவ்வளோ தூரம் ஹைட்டுன்னு. அடுத்தது கழுத்தோட உயரத்துக்கு ஒரு மார்க்கு, இது 2வது மார்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கழுத்தோட அகலத்துக்கு. கழுத்தோட அகலம் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓப்பன் பண்ணி பண்ணிடக்கூடாது. எப்படி ப்ளவுஸ் இருக்கோ அப்படியே பண்ணுங்கள், கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம 3 மார்க் பண்ணிட்டோம். ப்ளவுஸோட ஹைட்டு, நெக்ஸ்ட் வந்து கழுத்தோட உயரம், கழுத்தோட அகலம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஜாயின் பண்ணுற இடம், ஆம்கோல், அது ரெண்டையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கே முடியுதோ கரெக்டாக எங்கே தேயில் இருக்கோ அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ளவுஸோட மொத்த அகலத்துக்காக நம்ம புட்டாஸ்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதோட தெரியறதுக்காக நம்ம பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் கோடு போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. மொத்தமே 4-5 மார்க்கு தான். அந்த மார்க்லேயே வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக நீட்டாக வந்து இந்த நெக் வந்து வரைஞ்சிடலாம். நம்ம டிசைன்லாம் கூட ரொம்ப சூப்பராக போட்டுருவாங்க. பட் வந்துட்டு மார்க் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸே வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருந்தால் தான் உங்களுக்கு டிசைன்ஸும் அழகாக தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு வந்து மார்க் பண்ண தெரில, இன்னுமே நான் டெய்லர்கிட்ட கொடுத்து தான் நான் மார்க் பண்ணுறேன், இல்லை அவங்க மார்க் பண்ணியே கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்ன மாதிரி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து மார்க்கிங் வெளியே கொடுத்து பண்ணுறதுனாலும் ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாம் போகுங்க. அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் பின்னாடி. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நெக்குக்கு அந்த 2 கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் வரைஞ்சிக்கிட்டோம். அடுத்தது கையோட ஆம்கோல் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த சைடு வரைஞ்சிட்டோம். இப்போ கழுத்தோட ரவுண்ட் ஷேப்புக்கு என்கிட்ட ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்கேலை வச்சு அப்படியே நான் ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிடுறேங்க. உங்களுக்கு இந்த ஸ்கேல் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஃப்ரெஞ்ச் கவுன்னு சொல்லுவாங்க, ஆம்கோல் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷ்னரியிலலாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரி ஒர்க் ஷாப்லேயும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தள்ளி டிசைன் ஆரம்பிக்கணும், 1/2 இன்ச் தள்ளி, ஒரு புள்ளி தள்ளி, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த கோடு, அந்த கோட்லேயே நீங்கள் வந்து போட்டுட்டு வரலாம். நம்ம ஏன்னா டெய்லர்ஸ் வந்து தைக்கிறவங்க இதுக்கு மேலே ஒரு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் வந்து கட் பண்ணி தைப்பாங்க. அதனால் நம்ம வந்து கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதோ அப்படியே நீங்கள் வந்து அதுலேயே டிசைன் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடு மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அது மேலேயே ஆல்ரெடி ஒரு பக்கம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது மேலேயே ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டோம் அப்படின்னா போட்டுட்டு கை வச்சு நம்மளுக்கு தட்டினோம் அப்படின்னாலே அந்த அச்சு வந்து விழுந்துடும். ரொம்ப நீங்கள் டார்க்காலாம் பண்ணணும்லாம் இல்லை, நார்மலான மார்க்கரை வச்சுட்டு லைட்டாக பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ட்ரேஸ் உங்களுக்கு விழுந்துடும். விழுந்த வாட்டி இப்படி அழகாக நீங்கள் வந்து அது மறுபடியும் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், ஒன் சைடு எனக்கு வந்து தெரியுது,
வீடியோங்கிறதுனால சரியாக தெரில. பட் எனக்கு வந்து நேரில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை வச்சு நான் அப்படியே லைன் போட்டுக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். எது அளவுக்கு எனக்கு புட்டாஸ் வைக்கணும் அப்படின்றதுலேருந்து எந்த அளவுக்கு நெக் வருது அப்படின்றது எல்லாமே இந்த லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். இவ்வளோ தாங்க நம்மளோட பேக் நெக்கு. இந்த மாதிரி திருப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே பேக் நெக் போட்டுடலாம். பேக் நெக் முடித்ததோட நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுற ஸ்டெப் என்ன அப்படின்னா, பேக் நெக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்மளோட ஹேண்டை வந்து ஏற்கனவே ஒரு மடி மடிச்சிருக்கோம். ஒரு மடி மறுபடியும் நம்ம இன்னொரு மடி மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ஆக இருக்கும் துணி பார்த்திங்க அப்படின்னா. இந்த 4ஆக இருக்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஸ்டெப்பு 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு கோடு போட்டுடணும். நீங்கள் உங்களோட சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் 1/2 இன்ச்சே வந்து போதுமானது. ரொம்ப ஹெவியாலாம் ஒர்க் பண்ணுறீங்க, ஹேங்கிங்ஸ்லாம் தொங்க விட்றீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கலாம். 1 இன்ச் அந்த மாதிரி கூட விட்டுட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அதே தான். ப்ளவுஸுக்கு ஃபோல்டிங் சைடு நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, அதே மாதிரி அளவு ப்ளவுஸோட ஃபோல்டிங் சைடை 2யும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் 3 மார்க் தாங்க. ப்ளவுஸோட கையோட உயரம், அடுத்தது அந்த கீழ் கையோட இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்களா நான்கோல் அந்த அடுத்தது கையோட எவ்வளோ அகலம், அந்த அகலத்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. 1, 2, 3 மார்க் தாங்க. ஹேண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எல்லாத்த விட கையோட ஃபஸ்ட்டு எவ்வளோ உயரம், அதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது அடுத்தது வந்து அகலம் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு சைடு ஹேண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கரெக்டாக கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இதை வச்சு ட்ரேஸ் பண்ணணும். எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அதே மாதிரி பின்னாடி போட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு இப்படி வச்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இன்னொரு ஹேண்டும் வந்துடும், கிடச்சிருங்க. ஹேண்டும் ரொம்ப ஈஸி, பேக் நெக்கும் ரொம்ப ஈஸி, ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எப்படி அப்படின்ற ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ் மட்டும், சின்ன விஷயத்த மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எதுக்காக வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் மார்க் பண்ண தரலன்னா கைவிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, இல்லைங்க நான் வந்து நீங்கள் யார்கிட்ட ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டேயே வந்து மார்க் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, யாராருக்காக இருந்தாலும் ஒரு டபுள் தாட் வரும். இப்போ எத்தனை டைம் வந்துட்டு போகிறது அப்படின்றதுனால நேராக அவங்க வந்து வேறு யார்கிட்டையும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்களே வந்து மார்க் பண்ணி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. உங்கள்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்களே ஃபினிஷும் பண்ணி கொடுங்க, ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் வச்சு அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ பேக் இருக்கோ அதை மடித்து விட்ருங்க. எவ்வளோ கை போட்டிருக்கோமோ அவ்வளோ ஹைட்டுக்கும் மடித்து விட்ருங்க. அப்போ நம்மளுக்கு மொத்தம் இருக்கிற துணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்கும். இந்த துணிக்குள்ளே நம்ம ஃப்ரண்ட்டு போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரைட் சைடு இருக்கணும். ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் சைடு பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கான்னு பார்த்துக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா அதில் டிசைன் வந்து கிராஸாக இருக்கும், நேர் கட்டிங்னா அந்த பூவெல்லாம் நேராக இருக்கும். இப்போ இதில் வந்து கிராஸ் கட்டிங் தாங்க இருந்தது. அதனால் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ப்ளவுஸோட கழுத்தோட ஹைட்டுக்கு ஒன்று, அடுத்தது எவ்வளோ தூரம், அப்புறம் எவ்வளோ அகலம் அப்படின்றதுக்கு இந்த 2 மார்க் தாங்க. ஃப்ரண்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2 மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த 2 மார்க்கையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி நீட்டாக கிடச்சிருங்க. இவ்வளோதாங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்து நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியும் நீங்கள் வந்து டவுட்ஸ் எல்லாமே கேட்கலாம். அப்கமிங்கில் என்ன வீடியோ வேணும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் வந்து அதை ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிலருக்கு எனக்கு இந்த டாபிக் நம்ம போடுற டாபிக் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு, டெய்லரிங், அடுத்தது ப்ளூச்சஸ், அடுத்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி. என்ன டாபிக் வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே வந்து சொல்லலாம். கட்டாயமாக நான் அந்த டாபிக் வந்து ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.